ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தகவல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தேவையான சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம டாபிக் வைஸாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ்லேருந்து இலக்கணம் டாபிக் தான் எடுத்திருக்கோம். இதில் 500 முக்கிய வினாக்கள் தான் நம்ம போட போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. அந்த பார்ட் 1 வீடியோவில் 250 வினாக்கள் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்கை கீழே நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது 251வது கொஷின்லேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த 500 கொஷின்ஸில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக தேர்வில் இடம்பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேட்ட சில கொஷின்ஸ் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இடம்பெற்றிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் ஜஸ்ட் கொஷின் ஆன்சர் இது தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஏதாச்சும் வீடியோஸில் இலக்கணத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொதுத்தமிழ் 2024, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 24 சொல்லி 2 விதமான பிளேலிஸ்ட் இருக்குது. பொதுத்தமிழ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழில் டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடுத்து டாபிக் வைஸ் உள்ள முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தனித்தனி டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 24 2024 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, வேதியியல், விலங்கியல்னு சொல்லி தனித்தனி டாபிக் வைஸாக பொது அறிவிலேருந்து ஒவ்வொரு தனித்தனி டாபிக் வைஸாக 200 300 400 கொஷின் சொல்லி முக்கியமான கொஷின்ஸாக 6th to 10th வரையிலான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தனித்தனி டாப்பிக்காகவே நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட்டோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஷின் பேப்பர்லாம் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்மந்தமாக தான் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆளும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 251th கொஸ்டின், ஔகார குறுக்கமாக அமைவது. ஔகார குறுக்கமாக அமைவது வௌவால். வௌவால். அடுத்து, சொல்லின் இடையில் ஐகார குறுக்கம் அமைந்து வருவது. சொல்லின் இடையில் ஐகார குறுக்கம் அமைந்து வருவது கலைஞன். கலைஞன். அடுத்து, உயிர் தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது. உயிர் தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது வயிறு. வயிறு. அடுத்து, நெடுத்தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது தூது. தூது. அடுத்து, இடைத்தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது பெய்து. பெய்து. அடுத்து, வன்தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது. வன்தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது சிரிப்பு. சிரிப்பு. அடுத்து, மென்தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது. மென்தொடர் குற்றியலுகரமாக அமைந்து வருவது சான்று. சான்று. அடுத்து, எதிர்கால தெரிநிலை முற்றுக்கள். எதிர்கால தெரிநிலை முற்றுக்கள் இப் 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 வா. அடுத்து, ஆயுத குறுக்கமாக அமைந்து வருவது. ஆயுத குறுக்கமாக அமைந்து வருவது அக்ரிணை. அக்ரிணை. அடுத்து, இவன் எம் ஊரான். இவன் எம் ஊரான் குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. அடுத்து, தெய்வம் தொழாளல். இதில் வந்துள்ள சார்பெழுத்து எவ்வகையைச் சார்ந்தது. உயிரிழப்படை. உயிரிழபடை. அடுத்து, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. ஏ. அடுத்து, ஈறுதல் ஒலிகளை. ஈறுதல் ஒலிகளாக கொள்ளப்படும் எழுத்துக்கள். ஈறுதல் ஒலிகளாக கொள்ளப்படும் எழுத்துக்கள் இப் இம். இப் இம். அடுத்து, ஏகாரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். ஏகாரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் எளிமை. எளிமை. அடுத்து, களவும் கற்றுமற. இவ்வாக்கியத்தில் வரும்
இடைச்சொல் தரும் பொருள். களவும் கற்று மற இவ்வாக்கியத்தில் வரும் இடைச்சொல் தரும் பொருள் எதிர்மறை பொருள். எதிர்மறை பொருள். அடுத்து அறிவழகி. அறிவழகி வந்தாள் என்பது அறிவழகி வந்தாள் என்பது அன்மொழித் தொகை. அன்மொழித் தொகை. அடுத்து மயில் ஆடியது அழகாயிருந்தது. இதில் வந்துள்ள ஆடியது என்பது மயில் ஆடியது அழகாயிருந்தது. இதில் வந்துள்ள ஆடியது என்பது தொழிற்பெயர். தொழிற்பெயர். அடுத்து கடலலை என்பது எவ்வகை புணர்ச்சி. கடலலை என்பது எவ்வகை புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. அடுத்து கொன்றான் என்ற சொல்லின் பகுதி. கொன்றான் என்ற சொல்லின் பகுதி கொல். கொல். அடுத்து தலையின் இழிந்த மயிராணையர். தலையின் இழிந்த மயிராணையர் இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து வாவென் வாங்கொலேன் என்பன எவ்வகையான வினை. விருப்பு ஏவல். விருப்பு ஏவல். அடுத்து அவர் 1975களில் வெளிநாடு சென்று விட்டார். இதில் வலுவான இடம்பெற்றுள்ள சொல். அவர் 1975களில் வெளிநாடு சென்று விட்டார். இதில் வலுவாக இடம்பெற்றுள்ள சொல் 1975களில். அடுத்து காலங்காட்டா இடைநிலைகள் எனப்படுவன. காலங்காட்டா இடைநிலைகள் எனப்படுவன பெயரிடைநிலை. பெயரிடைநிலை. அடுத்து ஆசிரியர் 2 புத்தகங்கள் தந்தார். இதில் 2 புத்தகங்கள் என்பது ஆசிரியர் 2 புத்தகங்களை தந்தார். இதில் புத்தகங்கள் என்பது எண்ணடை. எண்ணடை. அடுத்து கமலா பாடினாள் என்பது கமலா பாடினாள் என்பது எழுவாய்த் தொடர். எழுவாய்த் தொடர். 276th கொஸ்டின். இரு பெயரொட்டு பண்புத்தொகைக்கு உதாரணம் அல்லாதது. இரு பெயரொட்டு பண்புத்தொகைக்கு உதாரணம் அல்லாதது சிறுவர் பாடசாலை. சிறுவர் பாடசாலை. அடுத்து அவன் நாயால் கடியுண்டான். அவன் நாயால் கடியுண்டான். செயபாட்டு வினை. செயபாட்டு வினை. அடுத்து மழையாவது பொய்கிறதாவது. இதில் ஆவது என்ற இடைச்சொல் தரும் பொருள். மழையாவது பெய்கிறதாவது. இதில் ஆவது என்ற இடைச்சொல் தரும் பொருள் நடவாமை பொருள். நடவாமை பொருள். அடுத்து ஆயுத குறுக்கமாக அமைவது. ஆயுத குறுக்கமாக அமைவது அக்ரிணை. அக்ரிணை. அடுத்து நின்றான் என்ற சொல்லின் பகுதி. நின்றான் என்ற சொல்லின் பகுதி நில். நில். அடுத்து உடம்படுமை தோன்ற புணர்ந்த சொற்றொடர். உடன்படுமை தோன்ற புணர்ந்த சொற்றொடர் மாவிலை. மாவிலை. அடுத்து உடன்படுமை தோன்றாமல் புணர்ந்த சொற்றொடர். உடன்படுமை தோன்றாமல் புணர்ந்த சொற்றொடர் இந்த புத்தகம். இந்த புத்தகம். அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகைக்கு உதாரணம் அல்லாதது. இரு பெயரொட்டு பண்புத்தொகைக்கு உதாரணம் அல்லாதது பால் நிலவு. பால் நிலவு. அடுத்து பண்புத்தொகைக்கு உதாரணம் அல்லாதது. பண்புத்தொகைக்கு உதாரணம் அல்லாதது முதியோர் இல்லம். முதியோர் இல்லம். அடுத்து உம்மைத் தொகைக்கு உதாரணம் அல்லாதது. உம்மைத் தொகைக்கு உதாரணம் அல்லாதது தலை வழங்கினார். தலை வணங்கினார். அடுத்து உவமைத் தொகைக்கு உதாரணம் அல்லாதது. உவமைத் தொகைக்கு உதாரணம் அல்லாதது குளிர் நிலவு. குளிர் நிலவு. அடுத்து குன்றக்குமரல். குன்றக்குமரல் என்பது எவ்வகை சொல். வேற்றுமைத் தொகை. வேற்றுமைத் தொகை. அடுத்து கல்வியின் பெரியவன் கம்பன். இதில் வந்துள்ள வேற்றுமை உருபு தரும் பொருள். கல்வியில் பெரியவன் கம்பன். இதில் வந்துள்ள வேற்றுமை உருபு தரும் பொருள் ஏது பொருள். ஏது பொருள். அடுத்து எனது கருமை. இதில் வந்துள்ள வேற்றுமை உருபு எனது கருமை. இதில் வந்துள்ள வேற்றுமை உருபு ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை. அடுத்து கோழியை பார்க்கையிலும் சேவல் அழகானது. கோழியை பார்க்கையிலும் சேவல் அழகானது இவ்வேற்றுமை தரும் பொருள் ஒப்பு பொருள். ஒப்பு பொருள். அடுத்து மரம் வேரோடு சாய்ந்தது. அதில் வந்துள்ள வேற்றுமை உருபு தரும் பொருள் மரம் வேரோடு சாய்ந்தது. அதில் வந்துள்ள வேற்றுமை உருபு தரும் பொருள் உடன் நிகழ்ச்சி. உடன் நிகழ்ச்சி. அடுத்து மக்கால் கேளிர். இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் விழிப்பொருள். விழிப்பொருள். அடுத்து மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான். மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான். இதில் வந்துள்ள ஆள் உருபு தரும் பொருள் காரணப்பெயர். காரணப்பெயர்.
அடுத்து அக்கதை காற்றோடு காற்றாக போய்விட்டது. இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் விடையடை ஆக்கிப் பொருள். விடையடை ஆக்கிப் பொருள். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது. குற்றியலுகர புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது நாக்கை. நாக்கை. அடுத்து வேற்றுமை புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது. வேற்றுமை புணர்ச்சிக்கு உதாரணமாக அமைவது எண்ணெய். எண்ணெய். அடுத்து அவை நல்ல புத்தகங்கள். அவை நல்ல புத்தகங்கள். இதில் வந்துள்ள நல்ல என்பது தனிப்பெயரடை. தனிப்பெயரடை. அடுத்து நான் மெல்ல வருகிறேன். இதில் வந்துள்ள மெல்ல என்பது தனிவினையடை. தனிவினையடை. அடுத்து அவன் இளமையாக இருக்கிறான். இதில் வந்துள்ள இளமையாக என்பது கூட்டு வினையடை. கூட்டு வினையடை. அடுத்து நான் வாசித்த புத்தகம். இதில் வந்துள்ள வாசித்த என்பது எச்ச அடை. எச்ச அடை. அடுத்து அந்த புத்தகம் என்னுடையது. இதில் அந்த என்பது சுட்டடை. சுட்டடை. அடுத்து குருவியினது கூடு. இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் உடைமை பொருள். உடைமை பொருள். அடுத்து பிரசனா உழைப்பால் உயர்ந்தான். இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் காரணப்பெயர். காரணப்பெயர். அடுத்து அரிசி மாவால் செய்த புட்டு. அது பிட்டு கிடையாது, புட்டு. இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் மூலப்பொருள். மூலப்பொருள். அடுத்து கண்ணன் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. கண்ணன் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. இதில் வந்துள்ள வேற்றுமை தரும் பொருள் கருத்தா பொருள். கருத்தா பொருள். அடுத்து கத்தியால் மரத்தை வெட்டினான். கத்தியால் மரத்தை வெட்டினான். இதில் வந்துள்ள வேற்றுமை உருபுகள் அல் ஐ. அல் ஐ. அடுத்து தகுதி பொருள் எவ்வேற்றுமைக்குரியது. தகுதி பொருள் எவ்வேற்றுமைக்குரியது நாலாம் வேற்றுமை. நாலாம் வேற்றுமை. அடுத்து ஒத்தல் ஒப்பு பொருட்கள் எவ்வேற்றுமைக்குரியது. ஒத்தல் ஒப்பு பொருட்கள் எவ்வேற்றுமைக்குரியது இரண்டாம் ஐந்தாம். இரண்டாம் ஐந்தாம். 309வது கொஸ்டின். நின்று இருந்து முதலான சொல்லுறுப்புகள் எவ்வேற்றுமைக்குரியது. ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து ஆக பொருட்டு நிமித்தம் முதலான சொல்லுறுப்புகள் எவ்வேற்றுமைக்குரியது. ஆக பொருட்டு நிமித்தம் முதலான சொல்லுறுப்புகள் எவ்வகை வேற்றுமைக்குரியது. நாலாம் வேற்றுமை. நாலாம் வேற்றுமை. அடுத்து சூரியன் உதித்தான். சூரியன் உதித்தான் எத்தனையாம் வேற்றுமை. ஒன்றாம் வேற்றுமை. ஒன்றாம் வேற்றுமை. அடுத்து படித்த மனிதன். படித்த மனிதன் பெயரச்சம். பெயரச்சம். அடுத்து போனால் வரமாட்டாய். போனால் வரமாட்டாய் வினையச்சம். வினையச்சம். அடுத்து பெயரடையாக இடம்பெற்றுள்ள சொல். பெயரடையாக இடம்பெற்றுள்ள சொல் ஒளிக்கடல். ஒளிக்கடல். அடுத்து பாலும் தெளித்தேனும் பாகும். இத்தொடரில் வந்துள்ள இடைச்சொல் தரும் பொருள் பாலும் தெளித்தேனும் பாகும். இதில் இத்தொடரில் வந்துள்ள இடைச்சொல் தரும் பொருள் எண்ணல் பொருள். எண்ணல் பொருள். அடுத்து வினைத்தொகையை குறித்து நிற்கும் சொல். வினைத்தொகையை குறித்து நிற்கும் சொல் சுடுசோறு. சுடுசோறு. அடுத்து தன்வினையாக வரக்கூடிய சொல் உயர்ந்தவன். தன்வினையாக வரக்கூடிய சொல் உயர்ந்தவன். அடுத்து நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது. நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது. காரணப்பொருள். காரணப்பொருள். அடுத்து 10 பேரும் வந்தனர். 10 பேரும் வந்தனர். இதில் இடைச்சொல் எப்பொருளில் வந்துள்ளது. முற்றுப்பொருள். முற்றுப்பொருள். அடுத்து வினாச்சொல் ஒன்றை குறிப்பிடுக. வினாச்சொல் ஒன்றை குறிப்பிடுக. யாங்கு. யாங்கு. அடுத்து மரம் ஏறி விழுந்தவன் எழுந்து ஓடினான். மரம் ஏறி விழுந்தவன் எழுந்து ஓடினான். இத்தொடரில் வினையாளனையும் பெயர் விழுந்தவன். விழுந்தவன். அடுத்து வீட்டின் கதவை உடைத்தான். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபுகள் வீட்டின் கதவை உடைத்தான். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபுகள் இன் ஐ. இன் ஐ. அடுத்து 323 கொஸ்டின். வானே நிலவே பிறவே. இதில் ஏகாரம் என்ன பொருளில் வந்துள்ளது. வானே நிலவே பிறவே. இதில் ஏகாரம் என்ன பொருளில் வந்துள்ளது. எண்ணல் பொருள். எண்ணல் பொருள். அடுத்து அசைகள் பிரதான எத்தனை வகைப்படும். 2.
2. அடுத்து தேமாங்காய் என்பது நேர் நேர் நேர். கருவிலங்காய் என்பது நிறை நிறை நேர். இதெல்லாம் கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து செய்யுளுக்கு இசையாக அமைவது, செய்யுளை ஒழுங்குபடுத்துவதும் எது? செய்யுளுக்கு இசையாக அமைவதும் செய்யுளை ஒழுங்குபடுத்துவதும் எது? சீர். சீர். அடுத்து சீர்களின் மொத்த எண்ணிக்கை 7. 7. அடுத்து சீரோடு சீரை சேர்த்து செயல் அடிகளை அமைக்கும் பொழுது அவற்றுக்கிடையில் உருவாகும் இடைப்பேத்தலை எனப்படும். சீரோடு சீரை சேர்த்து செயலடிகளை அமைக்கும் பொழுது அவற்றுக்கிடையில் உருவாகும் இடைப்பேத்தலை எனப்படும். அடுத்து தலையின் வகைகள் எத்தனை? தலையின் வகைகள் 7. 7. அடுத்து 2 முதலிய சீர்களை கொண்டு முடிவது அடி ஆகும். அடி எத்தனை வகைப்படும்? 5. 5. அடுத்து எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது முதலாம். அடுத்து போலி எழுத்தாலான சொல்லை தருக. 5 நிறு. அடுத்து சுட்டெழுத்தினால் ஆக்கப்பட்ட சொல்லை எழுதுக. இந்த மரம். அடுத்து வினாவெழுத்தால் அமைந்த சொல்லை குறிப்பிடுக. எங்கே. அடுத்து தடாங்களில் அழகிய தாமரை பூக்கள் பூத்து குலுங்கின. இதில் வந்துள்ள பெயரிடையினை குறிப்பிடுக. அழகிய. அடுத்து மாணவர்கள் விரைவாக ஓடினர். இதில் வந்துள்ள வினையடையினை குறிப்பிடுக. விரைவாக. அடுத்து சொல்லாக்கத்தில் சொல்லின் இறுதியில் இடம்பெறாத உயிரெழுத்துக்கள் ஏ ஓ ஔ. அடுத்து மடங்கலந்த இதில் வந்துள்ள சார்பெழுத்து எவ்வகையாக சார்ந்தது? ஒற்றளப்படை. அடுத்து வா வெண்ணிலா இதில் வந்துள்ள சார்பெழுத்து எவ்வகை சார்ந்தது? உயிரிழபடை. அடுத்து பெய்து மார்பு என்பன எவ்வகையான குற்றியலுகரங்கள்? இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து அவன் வந்தது இதில் வந்துள்ள வலு திணைவலு. அடுத்து அவள் வந்தான் இதில் வந்துள்ள வலு பால்வலு. அடுத்து அவன் வந்தேன் இதில் வந்துள்ள வலு இடவலு. அடுத்து நேற்று வருவேன் இதில் வந்துள்ள வலு காலவலு. அடுத்து யானை இடையன் எங்கே? இதில் வந்துள்ள வலு மரபுவலு. அடுத்து வானக்கடலிடை வெண்ணிலாவே இதில் வந்துள்ள அணி உருவக அணி. அடுத்து புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்று வண்ண பூமாலை பொழிகிறது. இதில் வந்துள்ள அணி. இதை பார்க்க எனக்கு சாங் தான் ஞாபகம் வருது. ஸோ வாங்க நம்ம படிப்போம். தற்குறிப்பேற்ற அணி. இதுக்குரிய அணி தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து ராமன் தேன் போன்ற குரலால் இனிமையாக பாடினான். அதில் வந்துள்ள அணி உவமை அணி. 351th கொஸ்டின். புயல் தொடு நெடுநிலை மாடத்தினகர் புகழுமாறெனவோ இதில் வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து முல்லை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். அடுத்து பொரியல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர். அடுத்து எனக்கு 2 மீட்டர் போதும் என்பது நீட்டலளவை யாகு பெயர். அடுத்து நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பது எண்ணலளவை யாகு பெயர். அடுத்து பயிற்றங்காய் நடக்கிறது என்பது உவமையாகு பெயர். அடுத்து சிவபுராணம் ஓதினான் என்பது கவியாகு பெயர். அடுத்து பாரதியாரை படித்தான் என்பது கருத்தாவாகு பெயர். அடுத்து கொழும்பு சிரித்தது என்பது இடவாகு பெயர். அடுத்து அரை இராத்தல் தாருங்கள் என்பது எடுத்தல் அளவை யாகு பெயர். அடுத்து
கருநீலம் சூடினாள் என்பது பண்பாகு பெயர். அடுத்து இளவேனில் சிரித்தது என்பது காலவாகு பெயர். அடுத்து புகையிலை உண்டான் என்பது சினையாகு பெயர். அடுத்து 5 லிட்டர் வாங்கி வா என்பது முகத்தளவை ஆகு பெயர். அடுத்து பாக்கு வெட்டி என்பதை குறிக்கும் சொல் பெயர் காரணப்பெயர். அடுத்து 366வது கொஸ்டின். நாற்காலி என்பது குறிக்கும் பெயர் காரண இடுகுறி பெயர். அடுத்து வானொலி என்பது குறிக்கும் பெயர் காரண இடுகுறி பெயர். அடுத்து அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்கிறது. இது தனி வாக்கியம். அடுத்து கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்தி என்பது இலக்கிய ஆய்வாளர்களின் கருத்தாகும். இவ்வாக்கியம் கலப்பு வாக்கியம். அடுத்து ஆனந்தி கவனமாக படித்து பரீட்சையில் சித்தியடைந்தாள். இவ்வாக்கியம் கூட்டு வாக்கியம். அடுத்து சீதையின் அழகுதான் என்னே. இவ்வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம். அடுத்து கடவுளே நம்மை காத்தருளுக. இவ்வாக்கியம் வியங்கோள் வாக்கியம். அடுத்து சாரியை பெற்று புணர்ந்துள்ள சொல் புளியங்காய். அடுத்து உடன்படு மெய் தோன்ற புணர்ந்த சொற்றொடர் கையிருப்பு. அடுத்து கெடுதல் விகாரம் மற்றும் இடம்பெற்ற தொடர் கருமேகம். அடுத்து வேற்றுமை புணர்ச்சி இடம்பெற்ற சொற்றொடர் புத்தகம் படித்தான். அடுத்து இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொற்றொடர் காலடி. அடுத்து இருவேறு பொருள் தரக்கூடிய சொல் உள்ள மிளகாய். அடுத்து என் மன்னவனும் நீயே. இதில் வந்துள்ள இடைச்சொல் தரும் பொருள். என் மன்னவனும் நீயே. இதில் வந்துள்ள இடைச்சொல் தரும் பொருள் உயர்வு சிறப்பு பொருள். அடுத்து வளநாடு என்பதை விரித்து எழுதினால் வளத்தையுடைய நாடு. அடுத்து நிலமே நீரோ தீயே வளியே வானே என பூதங்கள் 5. இதில் வந்துள்ள ஏகார இடைச்சொல் தரும் பொருள் எண்ணுப்பொருள். அடுத்து அறிஞன் அரி ப்ளஸ் இங் ப்ளஸ் அன் பெயர் பகுபதம். அடுத்து கற்றான் கல் ப்ளஸ் இர் ப்ளஸ் ஆன் வினை பகுபதம். அடுத்து ஔவை இலக்கண போலி. அடுத்து நல்ல மனிதன் சிறிய கண்கள் பெயர் அடைகள். அடுத்து செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து ஒரு பொருளை இயற்கையில் உள்ளவாற்றை அழகுபட கூறுவது தன்மை நவிர்ச்சி அணி. ஒரு பொருளை இயற்கையில் உள்ளவாறே அழகுபட கூறுவது தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்து கற்றறிந்தார் கேண்மை நுண்ணுயிர் கரும்பு தின்னரே வேற்றுமை அணி. அடுத்து அன் ஆன் அல் ஆல் அர் ஆர் து வை கல் என்பன விகுதி உருபுகள். அடுத்து இத் இட் இர் இன் நின்று கிறு இப் இவ் இஞ்ச் முதலியன இடைநிலை உருபுகள். அடுத்து அன் இன் அத்து அற்று இற்று அ உ என்பன சாரியை உருபுகள். அடுத்து போல உரைய மான ஒப்ப நிகர அன்ன முதலியன ஒப்பு பொருளை உணர்த்துவன. அடுத்து கொல் மாற்று மா மியா மோ
அத்தை, ஆரோ, இசின் முதலியன அசைநிலை இடைச்சொற்கள். அசைநிலை இடைச்சொற்கள். அடுத்து அ, இ, உ, ஏ, ஓ என்பன உயிர்க்குறில் எழுத்துக்கள். உயிர்க்குறில் எழுத்துக்கள். அடுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்பன உயிர் நெடில் எழுத்துக்கள். உயிர் நெடில் எழுத்துக்கள். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அடுத்து கசட தபர, ஞயன ஞமன, யரல வரல என்பன வல்லின மெல்லின இடையினம். வல்லின மெல்லின இடையினம். அடுத்து அஃது எஃது என்பன. அஃது எஃது என்பன ஆயுத எழுத்துக்கள். ஆயுத எழுத்துக்கள். அடுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 என்பன தமிழ் நெடுங்கணக்கு. தமிழ் நெடுங்கணக்கு. அடுத்து ஜா, ஷா, ஹா, ஷா, ஷா, ஸ்ரீ என்பன கிரந்த எழுத்துக்கள். கிரந்த எழுத்துக்கள். அடுத்து அன், ஆன், மன், மான், இன் என்னும் விகுதி பெற்று வருவன ஆண்பார் பெயர்கள். ஆண்பார் பெயர்கள். அடுத்து 401வது கொஸ்டின். அல், ஆல், ஈ, இல் என்னும் விகுதி பெற்று வருவன பெண்பார் பெயர்கள். பெண்பார் பெயர்கள். அடுத்து ஆர், கல், மார், இர் என்னும் விகுதி பெற்று வருவன பலர்பார் பெயர்கள். அடுத்து தூ என்னும் விகுதி பெற்று வருவது ஒன்றன்பார் பெயர்கள். அடுத்து வை, ஆ, கல் என்னும் விகுதி பெற்று வருவன பலவின்பார் பெயர். பலவின்பார் பெயர். அடுத்து ஆக்கக்கூறுகளாய் பகுக்க முடியாத சொல். ஆக்கக்கூறுகளாய் பகுக்க முடியாத சொல் பகாப்பதம். தீ, பகாப்பதம். அடுத்து 406வது கொஸ்டின். வினைத்தொகைக்கு உதாரணம். வினைத்தொகைக்கு உதாரணம் முக்குணம். முக்குணம். அடுத்து 4 பேரும் வந்தனர். இதில் 4 என்பது மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து உகரம், இதழ் குவிந்து ஒலிக்கும் சொல் குயில். குயில். அடுத்து இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். இகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இளமை. இளமை. அடுத்து உடனிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல். உடனிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல் வணக்கம். வணக்கம். அடுத்து சகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். சகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் மச்சம். மச்சம். அடுத்து புவியியல், பொருளியல், அளவியல் என்பன ஆக்கப்பெயர். ஆக்கப்பெயர். அடுத்து தவறான புணர்ச்சி இடம்பெறும் சொல். தவறான புணர்ச்சி இடம்பெறும் சொல் நவீன கவிதை. நவீன கவிதை. அடுத்து கோடைக்காலம் என்பது. கோடைக்காலம் என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து படர்க்கை, உயர்திணை, ஆண்பால், ஒருமை வினைமுற்று. அதிசைத்தான். அதிசைத்தான். அடுத்து படர்க்கை, உயர்திணை, பெண்பால், ஒருமை வினைமுற்று இருந்தால். இருந்தால். அடுத்து படர்க்கை, உயர்திணை, பலர்பால், பன்மை வினைமுற்று வீற்றறிந்தனர். வீற்றறிந்தனர். அடுத்து நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது சில எழுத்துக்கள் அற்றுப்போதல். கெடுதல் விகாரம். பவளவாய். பவளவாய். அடுத்து மேற்கோள் குறி அனுவாதக் குறி எனப்படும். அனுவாதக் குறி எனப்படும். அடுத்து பயனிலையை விசேடிக்கும் அடைமொழி. பயனிலையை விசேடிக்கும் அடைமொழி வினையடை. வினையடை. அடுத்து பெயர் சொற்களை விசேடிக்கும் அடைமொழி பெயரடை. பெயரடை. அடுத்து அரவிந்தி வா, பயப்படாதே. நீ தோன்றா எழுவாய். நீ தோன்றா எழுவாய். அடுத்து எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனப்படும். விழி வேற்றுமை எனப்படும். அடுத்து அகச்சுட்டி ஒன்றை குறிப்பிடுக. அகச்சுட்டி ஒன்றை குறிப்பிடுக. அவள். அவள். அடுத்து முற்றியலுகரத்திற்கு உதாரணம். முற்றியலுகரத்திற்கு உதாரணம் முயல். முயல். அடுத்து
வினாச்சொல்லை தருக. வினாச்சொல்லை தருக. எதை? எதை? அடுத்து சித்தரித்தனன் இச்சொல்லின் விகுதியினை குறிப்பிடுக. சித்திரி. சித்திரி. அடுத்து 428வது கொஸ்டின். நீ ஊருக்கு போனது நல்லது. இவ்வாக்கியத்தில் போனது என்ற சொல் தொழிற்பெயர். தொழிற்பெயர். அடுத்து பாடும் பாடல் புதுமையாக இருக்க வேண்டும். நல்ல பாட்டை எல்லோரும் விரும்புவார்கள். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள புதுமையாக, நல்ல ஆகிய எவ்வகை சொற்கள்? பேரடை. பேரடை. அடுத்து நீ ஏன் அடிக்கடி பாடசாலை போவதில்லை? இதில் வந்துள்ள அடிக்கடி என்பது வினையடை. வினையடை. அடுத்து மலை நாடுகளில் உயரமான மரங்கள் உண்டு. இதில் உயரமான என்பது ஆக்கப்பெயரடை. ஆக்கப்பெயரடை. அடுத்து புறசுட்டாக அமையும் சொல். புறசுட்டாக அமையும் சொல் இப்புவி. இப்புவி. அடுத்து ல ல க ர ஈற்று சொற்களின் முன் வல்லினம் வந்து புணர்ந்துள்ள சொல் பார்க்குடம். பார்க்குடம். அடுத்து காண்மின் என்னும் வினையில் இடம்பெற்றுள்ள விகுதி மின். மின். அடுத்து நட வினைமார் என்னும் வினையில் இடம்பெறும் விகுதி மார். மார். அடுத்து அவன் கரியன். அவன் கரியன் என்பது குறிப்பு வினை. குறிப்பு வினை. இதில் ஆன்சர் கொடுக்கல, ஆனால் கரெக்டான ஆன்சர் குறிப்பு வினை. அடுத்து ஆக்கப்பெயர் விகுதிகளாக அமைவன. ஆக்கப்பெயர் விகுதிகளாக அமைவன இயல் சாலி. இயல் சாலி. அடுத்து நான் நன்றாக படிக்கிறேன். அடுத்தது ஆ கொடுத்து பரீட்சையில் சித்தி அடைவேன். இவ்வாக்கியங்களை இணைக்கும் பொருத்தமான இடைப்பிடை சொல். நான் நன்றாக படிக்கிறேன், பரீட்சையில் சித்தி அடைவேன். இவ்வாக்கியங்களை இணைக்கும் பொருத்தமான இணைப்பிடை சொல் ஆகவே. ஆகவே. அடுத்து கோதமனுடன் அகலிகை சென்றாள். இதில் வந்துள்ள சொல்லுறுப்பு. கோதமனுடன் அகலிகை சென்றாள். இதில் வந்துள்ள சொல்லுறுப்பு உடன். உடன். அடுத்து வண்ணம் வண்ணமான ஆடைகள். இங்கு வண்ணம் வண்ணமான என்பது அடுக்கு பெயரடை. அடுக்கு பெயரடை. அடுத்து மாலதி இனிமையாக பாடினாள். மாலதி இனிமையாக பாடினாள். இதில் வந்துள்ள இனிமையாக என்பது கூட்டு வினையடை. கூட்டு வினையடை. அடுத்து தனி பெயரடை விகுதிகளாக அமைவன. தனி பெயரடை விகுதிகளாக அமைவன இய. இய. அடுத்து ஆக்கப் பெயரடை விகுதிகளாக அமைவன. ஆக்கப் பெயரடை விகுதிகளாக அமைவன ஆன உள்ள. ஆன உள்ள. அடுத்து எத்தனையும் சாப்பிடுவேன். எத்தனையும் சாப்பிடுவேன். இதில் வந்துள்ள இடைச்சொல் தரும் பொருள் முற்றுப்பொருள். முற்றுப்பொருள். அடுத்து அரை மாத்திரை பெரும் எழுத்து. அரை மாத்திரை பெரும் எழுத்து குற்றியலுகரம். குற்றியலுகரம். அடுத்து அப்புத்தகத்தில் உள்ள படங்களை அவள் எனக்கு காட்டினாள். அப்புத்தகத்தில் உள்ள படங்களை அவள் எனக்கு காட்டினாள். இதில் வந்துள்ள புறச்சுட்டு அப்புத்தகம். அப்புத்தகம். அடுத்து உனக்கு எப்பொருள் வேண்டும் என்று எப்படி சொல்வாய். உனக்கு எப்பொருள் வேண்டும் என்று எப்படி சொல்வாய். இதில் வந்துள்ள புறவினா எப்பொருள். எப்பொருள். அடுத்து ஓடின. இதன் சரியான பகுப்பு ஓடு ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆ. அடுத்து அருமருந்தென்ன பிள்ளை. அருமருந்தென்ன பிள்ளை. இதில் வந்துள்ள அருமருந்தென்ன என்பது மருவு. மருவு. அடுத்து நகர்ப்புறம் என்பதை புறநகர் என்று சொல்வது இலக்கண போலி. இலக்கண போலி. அடுத்து ஒலி மாறுபாடின்றி தமிழில் வழங்கும் ஆரிய சொல்லை தற்சமம் என்பர். தற்சமமாக வரும் சொல் காரணம். காரணம். அடுத்து காரண பொதுப்பெயர். காரண பொதுப்பெயர் பறவை. பறவை. அடுத்து உயர்திணை இருபார் பொதுப்பெயர். உயர்திணை இருபார் பொதுப்பெயர் அறிவாளி. அறிவாளி. அடுத்து பெயரும் வினையும் இணைந்து கூட்டுப்பெயர். பெயரும் வினையும் இணைந்த கூட்டுப்பெயர் தலையிடி. தலையிடி. அடுத்து கொடுத்தல் பார்த்தல் வருதல் என்பன தொழிற்பெயர். தொழிற்பெயர். அடுத்து நேற்று நன்றாக படித்தவள் இன்றும் நன்றாகவே படிக்கின்றாள். இதில் படித்தவள் என்பது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்.
அடுத்து உருபுகள் இல்லாத வேற்றுமைகள். உருபுகள் இல்லாத வேற்றுமைகள் ஒன்றும் எட்டும். அடுத்து மரத்துக்கு நீர் ஊற்றினார். இதில் வந்துள்ள வேற்றுமை உருபு தரும் பொருள் கோடை. அடுத்து மாணவர்களுக்கு உரியது நல்லொழுக்கம். மாணவர்களுக்கு உரியது நல்லொழுக்கம். இதில் வந்துள்ள உருபு உணர்த்தும் பொருள் தகுதி பொருள். அடுத்து செயல்படு பொருள் குன்றிய வினை வாக்கியம். செயல்படு பொருள் குன்றிய வினை வாக்கியம். கண்ணன் நடந்தான். அடுத்து செயல்படு பொருள் குன்றாத வினை வாக்கியம். செயல்படு பொருள் குன்றாத வினை வாக்கியம். அவன் கடித்தான். அடுத்து ஒற்றளப்படையாக அமைவது கலங்கு. அடுத்து இதழ் குவிந்து ஒலிக்கும் உயிரெழுத்து ஓ. அடுத்து உச்சரிப்பு முறையில் தகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல். உச்சரிப்பு முறையில் தகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் இதயம். அடுத்து 4 உயிரோடு மட்டும் சேர்ந்து மொழி முதலில் வரும் மெய்யெழுத்து. 4 உயிரோடு மட்டும் சேர்ந்து மொழி முதலில் வரும் மெய்யெழுத்து இஞ்ச். அடுத்து அகப்புணர்ச்சி இடம்பெறும் சொல் போகின்றார். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சியாக அமைவது பட்டாடை. அடுத்து காரண இடுகுறி பெயராக அமையும் சொல் முள்ளி. அடுத்து நான் தந்தி அடித்தேன். இங்கு தந்தியடி என்பது கூட்டுவினை. அடுத்து பெய்யும் மழை என்பதில் பெய்யும் என்பது பெயரெச்சம். அடுத்து 471th கொஸ்டின். இசை கச்சேரியில் திலகநாயகம் போல் பாடினார். இங்கு இடைச்சொல் உணர்த்தும் பொருள் எச்சம். அடுத்து கடற்கரை என்னும் தொடர் எவ்வகைத் தொடர்? வேற்றுமைத் தொகை. அடுத்து அவர்கள் சிறந்த தொழிலாளர்கள் டேஸ் எனும் வாக்கியத்தை முடிக்கும் சொல். அவர்கள் சிறந்த தொழிலாளர்கள் அல்ல என்னும் வாக்கியத்தை முடிக்கும் சொல். அடுத்து சுட்டெழுத்துக்கள் எவை? சுட்டெழுத்துக்கள் அ இ உ. இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் ஜூனியர் பெய்லிஃப் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டின்ஸ்லாம். அடுத்து எவ்வடிப்படையில் உயிரெழுத்துக்களை குறில் நெடில் என பிரிக்கின்றோம்? மாத்திரை. அடுத்து உடல் ஒற்று புள்ளி என்று பெயர் பெறும் எழுத்து வகை மெய்யெழுத்து. உதட்டுப்பல் ஒலியாக வரும் எழுத்து இவ். அடுத்து இனவெழுத்து இல்லாத எழுத்துத் தொகுதி இடையினம். அடுத்து உடன்படு மெய் தோன்ற புணர்ந்த சொல் அல்லாதது பலாக்காய். அடுத்து எண்ணுப்பெயரின் முன் வருமொழி முதலில் உயிர் வந்து உணர்வதை காட்டுஞ்சொல் ஓராயிரம். அடுத்து குன்றனில் குமரன் கோவில் உண்டு என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை ஏழாம் வேற்றுமை. அடுத்து திணை பால் உணர்த்தும் விகுதிகள் அன் ஆன் அல் ஆல். அடுத்து இறக்கப் போனாலும் சிறக்கப்போ என்னும் தொடரில் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் எதிர்மறை பொருள். அடுத்து வினைத்தொகையாக அமைவது ஏவுகணை. அடுத்து செயல்படு பொருள் குன்றிய வாக்கியமாக அமைவது ராமன் சிரித்தான். அடுத்து காலங்காட்டா இடைநிலைக்கு உதாரணம் கலைஞன். அடுத்து பிறவினை கொண்ட வாக்கியமாக அமைவது அம்மா சோறு ஊட்டுகிறாள். தன்வினையாக அமைந்து வரும் வாக்கியம் அவன் சந்தியில் திரும்பினான். அடுத்து எதிர்மறை ஏவல் பன்மையாக வருவது
எதிர்மறை ஏவல் பன்மையாக வருவது செய்யாதீர்கள் செய்யாதீர்கள். அடுத்து விகுதி மூலம் காலம் காட்டுவது விகுதி மூலம் காலம் காட்டுவது ஓடும் ஓடும். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சியாக அமைந்து வருவது மார்பை மார்பை. அடுத்து எழுத்துப்பிழை இலக்கணப் பிழையின்றி அமைந்த வாக்கியம் எழுத்துப்பிழை இலக்கணப் பிழையின்றி அமைந்த வாக்கியம் உழைத்து வாழ வேண்டும் உழைத்து வாழ வேண்டும். அடுத்து கெடுதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு கெடுதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு மரவேலி மரவேலி. அடுத்து இடுகுறி பெயருக்கு உதாரணம் இடுகுறி பெயருக்கு உதாரணம் மண் மண். அடுத்து விளக்கு உடைந்தது விளக்கு உடைந்தது தனியாகு பெயர் தனியாகு பெயர். அடுத்து உரிச்சொல் ஒன்றை எழுதுக உரிச்சொல் ஒன்றை எழுதுக சால சிறப்பு சால சிறப்பு. அடுத்து தொகைநிலை தொடருக்கு உதாரணம் தொகைநிலை தொடருக்கு உதாரணம் வீடு கட்டினான் வீடு கட்டினான். அடுத்து செயல்படு பொருள் குன்றாத வினை செயல்படு பொருள் குன்றாத வினை உண்டான் உண்டான். அடுத்து பால் காட்டும் முற்று விகுதி பெறாது குறை சொல்லாய் பெயரை கொண்டு முடிவது பால் காட்டும் முற்று விகுதி பெறாது குறை சொல்லாய் பெயரை கொண்டு முடிவது உண்ட மனிதன் உண்ட மனிதன். அடுத்து சொற்கள் இலக்கண அடிப்படையில் எத்தனை வகைப்படும் சொற்கள் இலக்கண அடிப்படையில் எத்தனை வகைப்படும் 4. என்னென்னா பெயர் வினை இடை உரி பெயர் வினை இடை உரி. இதோட 500 முக்கிய இலக்கணக்கான கொஷின்ஸ் முடிவடையுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1ல் 250 வினாக்கள் போட்டிருக்கோம். இதில் பேலன்ஸில் இருந்த 250 வினாக்கள் நம்ம போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலைன்னா அந்த ஃபஸ்ட்டு 250 கொஸ்டினுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆலும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.